கர்த்தர் சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கையை தட்டி ஹல்லேலூயா. கடன் கொடுப்பாய். வேண்டினோர் போனா என்னங்க, வேண்டியதெல்லாம் கொடுக்கிற ஒருவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பாய், ஜாதிகளின் மகிமையை உன்னுடையதாய் மேன்மை பாராட்டுவாய், அப்புறம் ஜாதிகளின் பாலை குடிப்பாய். அது மாத்திரமல்ல, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். ஓ, இப்ப சொல்றாருல, இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? துயரப்பட்டவர்கள், துக்கப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குழிக்குள்ள கடந்தவர்கள், அழுது கடந்தவர்கள், ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக இருந்தவர்கள். இவர்கள் தான் இன்னைக்கு பெரிய பெரிய பட்டணங்கள் கட்ட போறாங்களாம், இடிந்து போனதை புறம் கட்ட போறாங்களாம். பாலா போய் கிடக்கிற வாழ்க்கையை பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையாய் மாற்ற போறாங்களாம். எப்படி மாற்றுவாங்களாம்? இவங்களுக்கு இவர் இவ்வளோ தர போறாராம். ஜாதிகளின் செல்வம், ஜாதிகளின் மகிமை, ஜாதிகளின் பால், அப்படிப்பட்ட வெண்மையான கலப்படமில்லாத உச்சிதமான செல்வத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் மூலமா உலகத்தையே வாழ வைக்கணுன்றது தான் தேவனுடைய திட்டம்.